மனித வாழ்க்கை என்பதே பல துன்பங்களும் துயரங்களும் பல இன்னல்களையும் சந்திக்க வேண்டிய வேளைகள் வரும். இது ஒன்றும் புதிதல்ல, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் இந்த இன்னல்கள், துன்பங்கள், வேதனைகள் என்று வருவதை சாதாரண மனிதன் எப்படி அதை கையாளுகின்றான்? அதே சமயத்தில் அன்று வாழ்ந்த ரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள் என்பவர்கள் அதை எப்படி அவர்கள் அணுகினார்கள், அதை எந்த ஞானத்தின் அடிப்படையில் தங்களுக்குள் நன்மை செய்யக்கூடியதாக மாற்றினார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு, அதுவும் குறிப்பாக இந்த ஆன்மீக வழியில் மெய் உணர்வுகள் பெற வேண்டும், உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்பவர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாகும். இதை பற்றி திருவள்ளுவர் இடுக்கண் என்ற தலைப்பிலே 10 குறள்களை வெளிப்படுத்தி அதற்குண்டான விளக்கங்களையும் கொடுத்துள்ளார்கள். அதை பார்ப்போம். துன்பம் வரும் பொழுது சிரிக்க வேண்டும் என்று அதிலே அவர் சொல்லி இருந்தாலும் அது கேட்பதற்கு எளிதாக தெரியலாம். ஆனால் அதை ஞானகுரு காட்டிய வழியிலே சிறிது சீர்தூக்கி பார்த்தோம் என்றால், இந்த வாழ்க்கை இது வரக்கூடியதுதான், இது இல்லாத சந்தர்ப்பங்கள் என்று சொல்ல முடியாது. அதற்காக வந்த பின்பாடு அல்லது வந்துவிட்டதே என்று என்னால் குரு அடிக்கடி இதைத்தான் சொல்வார். இப்படி ஆகிவிட்டதே என்று நீங்கள் எண்ண வேண்டியதில்லை. அது ஒரு இயல்பாக வருவது என்பதை உணர்ந்து அந்த இடத்திலே நாம் கட்டாயப்படுத்தி ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு இது போன்று, அதாவது மனநிலைகளை சீர்படுத்துபவர்கள் இதைத்தான் சொல்லுகின்றார்கள். உங்களால் சிரிக்க முடியவில்லை என்றாலும் கூட ஒரு பொய் சிரிப்பாவது நீங்கள் சிரித்து உங்கள் முகத்தில் அதை கொண்டு வர வேண்டும் என்று, அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகின்றார்களே, மனிதன் தனக்குள் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அகற்ற வேண்டும் என்றால் இப்படி சிரிக்க முடிந்தால் மிகவும் நல்லது. சிரிக்க முடியவில்லை என்றாலும் கூட பொய்யாக கூட நீங்கள் அந்த சிரித்து அந்த உணர்ச்சிகளை மாற்ற வேண்டும் என்றுதான் விஞ்ஞானமும் இதை நிரூபிக்கின்றது. ஆகவே அன்றே திருவள்ளுவர் கூறிய இந்த நிலைகளுக்கு துன்பம் வந்த பின் அதை ஒழிப்பதற்கு இதை தவிர வேறு மார்க்கம் கிடையாது. துன்பம் வரும்பொழுது நாம் மகிழ்ந்துதான் ஆக வேண்டும், சிரித்துத்தான் ஆக வேண்டும். அப்படி நாம் மகிழவில்லை என்றால் மனம் சோர்வடைந்து விடும், தளர்ச்சி அடைந்து விடுவோம், தொய்ந்து விடுவோம். மனம் எழுச்சி அடையாதபடி அப்படியே நம்மை குறுக்கிக் கொண்டே போகும். அந்த துன்பம்தான் மீண்டும் அதிகமாகுமே தவிர அதிலிருந்து மீளக்கூடிய நிலைகள் தடைப்படுகின்றது. ஆக இப்படி வரக்கூடாது என்று நாம் சொல்லலாம். ஆனால் வந்த பின் அதை சிரித்து மகிழ்ச்சியான உணர்வோடு அதை எதிர்கொண்டால் அந்த துன்பத்தை கடக்கக்கூடிய தெளிவான வழி பிறக்கும் என்பதுதான் அதனுடைய உள்பொருள். அது எப்படிங்கே முடியும் என்று நாம் கேட்கலாம். அதற்கு தெளிந்த அறிவு, உறுதியான மனமும் தேவை. ஏனென்றால் துன்பம் என்பது ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் வந்துவிட்டு போவ என்று சொல்ல முடியாது. மாறி மாறிதான் வந்து கொண்டே இருக்கும். ஆக மாறி மாறி வந்து கொண்டே இருப்பதை நாம் ஒரு நாள் மகிழ்ச்சி, ஒரு நாள் துன்பம், ஒரு நாள் மகிழ்ச்சி, ஒரு நாள் துன்பம், ஒரு நாள் மகிழ்ச்சி, ஒரு நாள் துன்பம் என்று இப்படி ஏறி ஏறி இறங்கக்கூடிய இந்த நிலைகளை உணர்ந்த பின், சரி இது வந்து கொண்டேதான் இருக்கின்றது, இது ஒன்றும் புதிதல்ல என்று நாம் அறிவால் இதை தெளிய வேண்டும். இப்படி மாறி மாறி துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும் பொழுது இந்த இன்பத்தை நம்மால் சமாளிக்க முடியும் அல்லவா என்ற மன உறுதி, அந்த கலங்காத நிலையில் இதை மாற்றி அமைக்க முடியும் என்று அந்த உறுதி தன்னிச்சையாக வந்துவிடும். ஏனென்றால் அடுத்த குறளில் இதைத்தான், ஒரு வெள்ளம் போன்று எல்லையற்ற துன்பம் வந்தாலும் இந்த அறிவும் இந்த ஞானமும் இந்த மன உறுதியும் உள்ளவனுக்கு அந்த துன்பத்தை அவன் சாதாரண நிலைகள் கொண்டு அதை கையாண்டு அந்த ஆற்றல் அவனுக்குள் மீண்டும் மீண்டும் பெருகத்தான் செய்யுமே தவிர அந்த துன்பம் தான் அங்கே வலு குறையுமே தவிர
அந்த துன்பத்தினால் எந்த பாதிப்பும் இருக்காது என்று வெளிப்படுத்துகின்றார். இதையே அடுத்து வெளிப்படுத்தப்படும் பொழுது, இந்த துன்பம் வேதனை இப்படி வருகின்றதே, வந்து கொண்டே இருக்கின்றதே, எப்பொழுதுதான் குறையுமோ, எப்பொழுதுதான் இதிலிருந்து விடுபடுவோமோ என்று இப்படி அஞ்சி 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 பயமான நிலையிலேயே வாழ்க்கை தன் உடலிலே வந்த நோயாகவோ, தன் குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கலோ, ஒருவருக்கொருவர் ஏற்பட்ட பழி தீர்க்கக்கூடிய உணர்வோ, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகனியோ, தொழிலில் நஷ்டமோ, அல்லது தனக்கு ரொம்ப வேண்டியவர்களுக்கு ஏற்பட்ட துன்பமோ நோயோ, இது எதுவாக இருந்தாலும் இது திரும்ப திரும்ப ஒன்று மாற்றி ஒன்று வர வர மனிதனுக்குள் தன்னை அறியாமல் இந்த அச்சம், அஞ்சக்கூடிய நிலையில வந்து விடுகிறது. ஆனால் இந்த ஞானத்தின் வழித்தொடரில் நாம் இதை கையாள வேண்டிய முறை என்ன என்றால், ஏற்கனவே சொன்னது, வெள்ளம் போன்று பெருகி வந்தாலும் அறிவாலும் மன உறுதியாலும் அதை நாம் சமாளிக்கக்கூடிய அந்த அனுபவத்தால் அதை எண்ணி பார்க்கும் பொழுது அது எப்படி வலு இழக்கின்றதோ, இதை போன்று இந்த அஞ்சக்கூடிய நிலைகளையே நாம் மாற்றி அமைத்து, அதாவது துன்பம் என்பதற்கு துன்பம் ஊட்டும் நிலையாக நம்முடைய அஞ்சாமை வர வேண்டும். அதை கண்டு கலங்கியோ தளர்ந்தோ அஞ்சியோ நாம் செல்லாதபடி மன உறுதி கொண்டு சமமான நிலைகள் கொண்டு அதை எதிர்நோக்கினோம் என்றால், துன்பம் நமக்கு அல்ல, அந்த துன்பம் என்பது அந்த துன்பத்திற்குத்தான் வரும். அப்படிப்பட்ட சான்றோர்கள், பெரியவர்கள் என்பது துன்பத்திற்கே துன்பத்தை உருவாக்கி விடுவார்கள் என்று திருவள்ளுவர் இதிலே வெளிப்படுத்துகின்றார். சரி, அதற்கு அடுத்து என்ன உணர்த்துகிறார் என்றால், சரி வெள்ளம் போல் வந்தது, அது துன்பத்தையே நாம் மாற்றி அமைக்கிறோம் என்றால், சரி அந்த துன்பம் நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லது நம்ம இன்னல் படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்வது என்றால், அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். இக்காலங்களில் இந்த வண்டி அதிகமாக இல்லை, அக்காலங்களிலே இந்த மாடுகள் பூட்டிய வண்டிகள் அதிகமாக உண்டு. சில இடங்களிலே அது பாரமாக இருந்தாலும் சீராக அந்த மாடுகள் இழுத்து செல்கின்றது. ஆனால் ஒரு சில இடங்களிலோ ஏற்றமோ அல்லது பள்ளம் மேடுகளாக இருந்தாலோ அந்த இடத்திலே சில இடர்பாடுகள் அது சீராக அந்த வண்டியை உருள விடாதபடி இழுக்க முடியாமல் இது போன்ற சில சந்தர்ப்பங்கள் வருகின்றது. ஆனால் அந்த மாடோ அது போன்ற நிலை இருந்தாலும் தன்னுடைய வலு கொண்டு அந்த தடைப்படும் இடங்களிலும் தடைப்படுத்தும் நேரங்களிலும் தன்னுடைய விடாமுயற்சி கொண்டு அதை இழுத்து கொண்டு செல்லுகின்றது. இது போன்றுதான் துன்பங்களும் இடையூறுகளும் மற்ற சிக்கல்களும் நமக்குள் ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே நாம் முயற்சியுடன் அதை கடந்து விடுவோம். நாம் முயற்சி பெற்று இதிலிருந்து நம்மால் இன்னும் சிறிதுதான் இதை நம்மால் மாற்றி அமைக்க முடியும் என்று விடாமுயற்சி, இதில் திருவள்ளுவர் இதைத்தான் குறிப்பிடுகிறார். விடாமுயற்சி கொண்டு, முயற்சி திருவனை ஆக்கும் என்று பல மொழியும் உண்டு. அந்த முயற்சி கொண்டு நாம் இதை செயல்படுத்தினோம் என்றால் அந்த துன்பத்தை நாம் கடக்க முடியும் என்று தெளிவாக்குகின்றார். இதே போல வெள்ளம் போன்று வந்த துன்பத்தை குறிப்பிட்ட அவரே இங்கே ஒன்று மேல் ஒன்று அடுக்கிக் கொண்டு துன்பங்கள் வந்தால் அப்பொழுதும் நாம் மன உறுதியோடு அதை எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படி நாம் எதிர்த்து நிற்கப்படும் பொழுது அந்த துன்பங்கள் நம்மை தாக்கினாலும் அது நம்மை ஒன்றும் பாதிக்காது என்று அடுக்கடுக்காக வந்தாலும் கூட நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று இதெல்லாம் அவர்கள் உணர்த்துகிறார்கள் என்றால், வாழ்க்கையில இது போன்று அனுபவித்து அந்த அடுக்கடுக்காக வரும் பொழுதும் மனம் சோர்ந்து விடாது. அந்த அருள்ஞானிகள் உணர்வுகளை, மெய் உணர்வுகளை தங்களுக்குள் சேர்த்து 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 வலுவாக்கி அதிலிருந்து வெற்றி பெற்ற உணர்வுகளைத்தான் இவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதே அனுபவத்தை நாம் அவர் உணர்வோடு கலந்து ஏற்றுக்கொண்டோம் என்றால் அடுக்கடுக்காக வந்தாலும் கூட நாம் அதை மாற்ற முடியும். ஏனென்றால் நாம் வாழ்க்கை என்பதே ஒரு அனுபவம் தான். இதில் அந்த அனுபவம் இல்லாதபடி, கஷ்டமென்றே தெரியாதபடி, துன்பம் என்றே தெரியாதபடி இருந்தால் இந்த கஷ்டமும் துன்பம் வரும் பொழுதும் இப்படித்தான் நம்முடைய சிந்தனையில் போகும். உலகத்திலே நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்கின்றது, மற்றவர்கள் எல்லாம் சுகமாக இருக்கின்றார்கள், நாம் மட்டும்தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், எனக்கு மட்டும்தான் இப்படி வருகிறது என்று சொல்லிக் கொண்டே இருப்போம். அதையெல்லாம் மாற்றுவதற்குத்தான் திருவள்ளுவர் இதையெல்லாம் உணர்த்தி அடுக்கடுக்காக வந்தாலும் கூட, ஏனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு அந்த நிலை வந்ததால் தான் இதை அனுபவப்பட்டு தெளிவாக்குகின்றார். சரி,
துன்பத்தை தாங்குகின்றோம், துன்பத்தை அகற்றுகின்றோம், துன்பத்திற்கே துன்பம் கொடுக்கிறோம் என்றால் இந்த துன்பம் சரி மீண்டும் மீண்டும் வருகிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? ஆக பற்று எதிர்பார்ப்பு, இது எனக்கு சொந்தமானது, இவர் இப்படித்தான் செயல்பட வேண்டும், என் தொழில் இப்படித்தான் நடக்க வேண்டும், என் குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும், என் உடல் இப்படித்தான் இருக்க வேண்டும். பற்றும் இருக்கின்றது, எதிர்பார்ப்பும் வருகின்றது. ஆக அந்த பற்று இருக்கப்படும் பொழுது இந்த எதிர்பார்ப்பின் மேல், அதாவது இதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் பகல் கனவு கூட என்று சொல்லலாம். நான் இப்படியெல்லாம் நடக்கும், இப்படி நடந்தால்தான் நல்லது, ஆகவே நிச்சயமாக நடக்கும் என்று நம்பிக்கையோடு தான் நான் செய்தேன். ஆனால் நான் நினைத்தபடி நடக்கவில்லையே, நினைத்ததற்கு மாறாக இப்படி ஆகிவிட்டதே என்று நாமே ஒரு குழியை தோண்டி நாமே அதில் சிக்கிக் கொள்வது போன்று இப்படி உருவாக்கி விடுகின்றோம். அதனால்தான் இந்த பற்று என்பது அப்படி இருக்கக்கூடாது. இது எல்லா அடிப்படைகளுக்கும் பொருந்தும். வாழ்க்கை என்பதனுடைய மொத்தத்திற்குமே இப்படிதான். பற்று இல்லாதபடி வாழ முடியாது. ஆனாலும் இந்த துன்பம் என்பது எப்பொழுது அதிகமாக வருகிறது, அதிகமாக நம்மை ஆட்டி படைக்கின்றது, மீண்டும் மீண்டும் வருகிறது என்றால் இதை ஒரு பொருளை பெற்றிருக்கின்றோம், அல்லது ஒரு சக்திகளை பெற்றோம், அல்லது ஒரு வருமானத்தை பெற்றோம், அல்லது ஒரு முக்கியமான சொத்தை பெற்றோம் என்று இப்படி எத்தனையோ ஒவ்வொன்றிலும் எண்ணி இதை சேர்த்துக் கொண்டோம், இது வந்தது, இது கிடைத்தது என்று அந்த ஆசையுடன் நம்ம அணுகி அதை பற்று கொண்டு இறுக்கி பிடிக்கும் பொழுதுதான் ஒரு பொருள் இழக்கப்படும் பொழுது அல்லது வலு இழக்கப்படும் பொழுது, அது பாசத்தினால் உடன் பிறந்த அங்கத்தினர்களோ நண்பர்களோ அல்லது பொருள்களோ அல்லது வியாபாரத்தில் நஷ்டம், இது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதை இழந்து விட்டோமே, போய்விட்டதே, நேற்று வரைக்கும் இருந்ததே, பல வருட காலம் இருந்ததே, பல வருட காலம் அனுபவித்தேனே, பல வருட காலம் நன்றாகத்தானே இருந்தது, இப்பொழுது போய்விட்டதே என்று அந்த இழந்த உணர்வு வரும்பொழுதுதான் இந்த துன்பம் என்பதே தலை தூக்குகின்றது. இதற்கு நேரமோ காலமோ தலையெழுத்தோ தலைவிதியோ ஆண்டவன் சோதிக்கிறான் என்றோ இதெல்லாம் கிடையாது. நாம் பற்று வைத்திருந்தோம், பற்றுடனே வாழ்ந்தோம். ஆனால் அந்த பொருள் திடீரென்று பலவீனம் அடைந்து விட்டது, செயல் இழந்து விட்டது, நஷ்டமாகிவிட்டது என்றால் இழந்து விட்டோமே, போய்விட்டதே, அடடா போனதே, போய்விட்டதே, இப்படி ஆகிவிட்டது என்று அப்பொழுதுதான் துன்பமே வருகின்றது. ஆக இந்த பற்று என்ற நிலைகளை பற்றற்ற ஞானகுரு இதை தெளிவாக சொல்லுவார். நாம் இந்த வாழ்க்கையில் துருவ நட்சத்திரத்தினுடைய பேரொருள் பேரொழி மகர்ஷியுடைய அணுசக்திகளை நாம் பற்றுடன் பற்ற வேண்டும். இந்த வாழ்க்கையில் வரும் மற்ற அனைத்தினை பற்றற்றதாக மாற்ற வேண்டும். ஆக நாம் இந்த வாழ்க்கையில் சேமிக்க வேண்டியது மகரிஷி அணுசக்தி ஒன்று மட்டும்தான். அதனை நாம் பற்றி கொண்டே போய்கொண்டே இருந்தால் இந்த வாழ்க்கையில் மற்ற நிலையில் நம்முடன் பற்றுவதில்லை. அதனுடன் நாம் இருப்போம், அதை வைத்து நாம் வாழ்க்கையும் வாழ்வோம். ஆனால் அதில் பற்று வராது. ஆனால் அந்த பற்று என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார் திருவள்ளுவர். அதே சமயத்தில் நாம் பல கோடி சரீரங்களில் எப்படி வந்தோம் என்றால் ஒன்றை கொன்று, ஒன்றை தின்று, ஒன்றை இரையாக்கி இப்படித்தான் வந்திருக்கின்றோம். ஆக இந்த மனித வாழ்க்கையிலும் அப்படித்தான். மனித பிறவி என்றாலே, மனித சரீரம் என்றாலே இப்படி துன்பமும் பல இன்னல்களும் பல துயரங்களும் சேர்ந்ததுதான். ஆகவே இந்த வாழ்க்கை இந்த உடலோடு இருக்கும் வரை துன்பம் என்பது வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த உடல் இருக்கும் வரை இப்படித்தான் இருக்கும் என்பதை உணர்ந்து அதை கண்டு கலங்காதபடி, அதாவது ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், நாம் தினசரி ஆடைகளை உடுத்துகின்றோம், அழுக்காகின்றது, அடுத்த நாள் அதை தூய்மைப்படுத்துகின்றோம். உடல் அழுக்காகின்றது, குளித்து விடுகின்றோம். கையிலே அழுக்குப்படுகின்றது, கழுவி விடுகின்றோம். எப்பொழுதாவது நாம் சாப்பிட போவதற்கு முன் ஒரு அசுத்தமான பொருள்களில் வேலை செய்தோம் என்றால் கையை சோப்பை போட்டு கழுவி கொள்கின்றோம். ஒரு முக்கியமான எழுத வேண்டியிருக்கின்றது, கையில் அசுத்தமாக இருக்கிறது என்றால் கழுவி கொள்கின்றோம். ஆக இந்த அசுத்தம் படுவதும் அதை தூய்மையாக்குவதும் இந்த புறநிலைகளுக்கு அன்றாட வாழ்க்கையில் அது இணைந்த நிலைகள் தான் செயல்படுகின்றது. அழுக்கு ஒட்டிவிட்டதே என்று எண்ணுவதில்லை, அழுக்காக இருக்கிறதே, அழுக்கு வந்து கொண்டிருக்கின்றதே என்று வேதனைப்படுவதில்லை, துன்பப்படுவதில்லை. அதுபோலதான் இந்த மனித உடல், இதுல எப்படித்தான் இருந்தாலும் புறத்திலே எப்படி அழுக்கு ஒட்டுகின்றதோ நம் மனதிலும் நம் ஆன்மாவிலும் இது போன்ற அழுக்குகள் ஒட்டும் பொழுது அதனால் துன்பங்கள் ஏற்படுவது நியாயம்தான்.
ஆக புற அணுக்கை நீக்குவதற்கு எப்படி தூய்மைப்படுத்தி நீரை விட்டு சோப்பை போட்டு அகற்றுகின்றமோ இதை போன்று மகரிஷி ஞானிகள் உணர்வை எடுத்து 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 இந்த துன்பம் வரும் நேரத்தை நாம் அதை தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி வளர்க்கும் நிலையாக நாம் விவேகத்துடன் அதை அணுகி துன்பம் என்ற நிலைகளை அதை நாம் கைப்பிடிக்காத வண்ணம் அதை நாம் விட்டுவிட வேண்டும் என்று விளக்கமாக உணர்த்துகின்றார். அதே போல இன்னும் ஒரு வழி மேலே, அதாவது நாம் இப்படி நடக்க வேண்டும் என்று ஒன்றை விரும்புகின்றோம், ஆசைப்படுகின்றோம், இது கிடைத்தால் நல்லது என்று இப்படி ஒன்றை நாடி செல்லுகின்றோம். இந்த நாடி செல்வது என்பதும் இது ஒரு விதமான ஆசைதான். இப்படி நடந்தால் நல்லது தானே, இப்படி நடந்தால் ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் மிகவும் சந்தோஷம், இது கிடைத்தால் இன்னும் சந்தோஷம் என்று அதை நாம் நாடுகின்றோம், அதை தேடுகின்றோம். ஆனால் துன்பத்தை யாராவது நாம் தேடுவோமா, நாடுவோமா? இல்லை. ஆக இன்பம் துன்பம் இது ஒரு கோடி அது ஒரு கோடி, பாசிட்டிவ் நெகட்டிவ் என்பது போன்றுதான். ஆக நாம் இன்பத்தை நாடி ஒரு பொருளை நாடி அதன் மீது பற்று வைத்து நாடி சென்றோம் என்றால் அதை கையை விட்டு நழுவி சென்று கொண்டே இருந்தால் தன்னிச்சையாக இந்த வேதனை வந்துவிடும். ஆக இந்த இன்பத்தை நாம் நாடாதபடி, அதாவது நாடாதபடி என்றால் இந்த இடத்துல அது ஒரு முனைப்பு. இது கிடைத்தால் இந்த மகிழ்ச்சி, கிடைத்தால் ரொம்ப மகிழ்ச்சி, இது கிடைத்தால் தான் நல்லது, இது கிடைத்தால் தான் என் வாழ்க்கை என்றெல்லாம் நாம் சொல்லும் பொழுது அது முனைப்பு அதில் அதிகமாகிவிடுகிறது. சரி, இது கிடைக்கட்டும், கிடைத்தால் நல்லதுதானே என்று எண்ணிவிட்டு சாதாரணமாக அதை எண்ணிவிட்டால் கிடைக்கவில்லை என்றால் கூட சரி, இது கிடைக்கவில்லை என்றால் அடுத்ததை பார்ப்போம், சரி அது கிடைக்கவில்லை என்றால் அடுத்ததை பார்ப்போம் என்று சமமான நிலைகள் கொண்டு அதில் உள்பொருளை அறிந்து எதை செயல்படுத்த வேண்டும், எப்படி கொண்டு போக வேண்டும் என்று வந்தால் நாம் நாடி சென்றது கிடைக்கவில்லை என்று இந்த துன்பம் வராது. ஆக இன்பத்தை நாம் நாடவில்லை என்றால் இந்த துன்பம் வந்து சேராது என்பதை, இந்த துன்பமும் வேண்டாம் இன்பமும் வேண்டாம் என்ற நிலைகள் பற்றற்று அந்த இயல்பான நிலையில் நாம் செயல்பட்டோம் என்றால் அந்த துன்பம் நம்மை அடிக்கடி வந்து துன்புறுத்துவதில்லை என்று விளக்குகின்றார். அடுத்து இதை காட்டிலும் இன்னும் தெளிவாக, சரி நாம் நாடவில்லை இன்பத்தை, அதை பற்றி முயற்சியும் செய்யவில்லை, ஆனால் திடீரென்று கிடைத்து விட்டது. உதாரணத்துக்கு ஒருவர் இவ்வளவு நாள் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணமோ சொத்தோ தனக்கு கிடைக்காது என்ற நிலையில் எண்ணி இருந்த நிலையில் திடீரென்று கிடைத்து விட்டால் ஆகா கிடைத்து விட்டது ஆகா என்று கிடைத்த பொருளை, கிடைத்த சொத்தை, கிடைத்த இன்பத்தை அதில் சிக்கி அதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து மிகவும் பூரிப்பான நிலையில் பெருமகிழ்ச்சி அடைந்த நிலையில் வரும் பொழுது அதில் என்ன ஆகின்றது, அந்த இடத்தில் நம்முடைய சுவாச நிலை மாறுகின்றது. இதுவரைக்கும் கிடைக்கவில்லை, இப்பொழுது கிடைத்து விட்டது என்று பூரிப்படைகின்றோம். அந்த பெரிதும் அதை ஆகா ஓகா என்று அதில் சிக்கப்படும் பொழுதுதான் அடுத்து ஒரு சிறிதளவு ஏதாவது மாறுபாடான நிலைகள் வந்து விட்டால் உடனே கலக்கம் வந்துவிடும். இவ்வளவும் கிடைத்தது, இவ்வளவும் எனக்கு இருக்கின்றது, ஆனாலும் எனக்கு இது மட்டும் இப்படி இருக்கிறது என்று அந்த இன்பம் தான் எண்ணாத போது, தான் நாடாத போதும் இப்படி திடீரென்று வந்த நிலையிலும் நாம் அது மகிழ்ச்சியாக பூரிப்பாக ஏதோ கிடைத்தற்கரிய நிலை என்று ஆச்சரியத்துடன் ஆவேசத்துடன் ஆகா ஓகா என்று இதுபோன்று மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்தாலும் அதை சமமான நிலையில் கை கொள்பவனுக்கு துன்பம் என்பது சிறிதளவு கூட அவனை அந்த இயக்க சக்திக்கு வராது என்பதை இந்த குரலிலே அவன் அந்த துன்பம் பெரிதாக அவனை ஆட்டி படைக்காத, அவனை எந்த விதமான கலக்கத்தையும் கொண்டு வராதபடி அந்த மகிழ்ந்த நிலைகளாக சமமான நிலைகளாக அமைதி கொண்டு செயல்படும் ஞானத்தின் வழித்தொடராக அது இயக்கம் என்று இந்த குரலிலே உணர்த்துகின்றார். அடுத்து பார்த்தோம் என்றால் நாம் இது ஒரு சிலருக்கு இது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அது எப்படிங்க என்று வாதமும் செய்யலாம். ஆனால் ஞானிகளுக்கு இது பொருந்தும். துன்பம் என்று வரும் பொழுது அடடா என்றுதான் நாம் சொல்லுவோம். ஆனால் ஒரு சந்தோஷம் என்றால் ஆகா, துன்பத்திற்கு அடடா என்று சொல்லுகின்றோம், ஐயோ என்று சொல்லுகின்றோம், அதுவே இன்பத்திற்கு ஆகா ஓஹோ என்று மகிழ்ச்சிகள். ரெண்டும் வெவ்வேறு விதமான உணர்ச்சிகள், ரெண்டும் வெவ்வேறு விதமான சொல்லுகள், ரெண்டும் வெவ்வேறு விதமான இயக்கங்கள். அது இதையே துன்பம் என்று வந்த பின் ஆகா சரி சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி என்று யாராவது சொன்னால் மற்றவர்களை கேள்விப்பட்டால் என்ன சொல்வார்கள்,
இவன் சரியான பைத்தியக்காரன், இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் வித்தியாசம் தெரியாத, துன்பம் வரும்பொழுது ஆகா ஓகா என்று இவன் இன்பமாக இருக்கின்றானே, இவன் சரியான பைத்தியம், இவன் மனிதனே இல்லை என்றுதான் சொல்வார். ஆக இங்கே இந்த கடைசி குறளில் திருவள்ளுவர் இந்த மெய்ஞானத்தை தான் ஊட்டுகின்றார். நீ துன்பம் 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 என்று துன்பத்தின் உணர்ச்சிகளிலே சிக்கி துன்பமே இப்படி வந்துவிட்டாயே என்று அந்த உணர்ச்சிக்கு ஏனப்பா கொண்டு செல்கின்றாய்? அந்த துன்பத்தை நீ இன்பமாக ஏற்றுக்கொள், அதை இன்பமாக கருது. அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் வராது. நீ அதை காட்டிலும் சிறந்த நிலையை பெறுவாய். அது மட்டுமல்ல, இங்கே முதலிலே உன்னை பைத்தியக்காரன் என்றும் மனிதனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் உன்னுடைய எதிரிகள் கூட நீ இந்த அடிப்படையிலே உன்னுடைய வாழ்க்கையில் வரும் துன்பங்களை எல்லாம் இன்பமாக ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு இன்பமான நிலைகள் நீ செயல்படும் பொழுது உன்னுடைய எதிரிகளை மெச்சக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை அமையும் அப்பா, உனக்கு அவ்வளவு சிறப்பு கிடைக்கும் என்று திருவள்ளுவர் இந்த கடைசி குறளிலே தெளிவாக்குகின்றார். என்னால் இதேதான் ஈஸ்வர பட்டரும் ஞானகுருவும் நமக்கு தெளிவாக உணர்த்திய பேருண்மைகள் இதுதான். துன்பத்திலும் இன்பத்திலும் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் சமமாக இருக்க வேண்டும். துன்பத்திற்கென்ற ஒரு உணர்ச்சியும் இன்பத்திற்கென்ற ஒரு உணர்ச்சியும் இல்லாதபடி துன்பத்தையும் இன்பத்தையும் சமமான நிலைகள் கொண்டு வர அகஸ்தியன் என்றாலே சமப்படுத்தியவன், சமப்படுத்தக்கூடிய சக்தி பெற்றவன். நாம் உணவாக உட்கொள்ளக்கூடிய நிலைகள் எதுவாக இருந்தாலும் அது சமமாக இருந்தால் அதை நாம் பரிபூர்ணமாக உட்கொள்ள முடியும். இனிப்பு அதிகமாகிவிட்டாலும் திகட்டிவிடும், காரம் அதிகமாகிவிட்டாலும் நமக்குள் அது ஒதுக்கிவிடும். இப்படி தனி ஒரு சுவையை நாம் கூட்டினோம் என்றால் அதனுடைய இயக்கத்தை நம்மால் தாழ முடியாது. அந்த காரம் அதிகமானாலும் சரி, இனிப்பு அதிகமானாலும் சரி, நாம் நீரையோ மற்ற எதையோ அதை குடித்துதான் அதை சமப்படுத்த வேண்டி வரும். ஆக சமமான நிலைகள் தான் ஞானத்தின் வழித்தொடருக்கு, மெய்ஞானத்தினுடைய வளர்ச்சிக்கு. மனிதன் இந்த சரீரம் அது துன்பத்தையே அழைத்து செல்லும், துன்பத்திற்கே வழிவகுக்கும் என்ற நிலையில் இருந்து இந்த சரீரத்தில் நாம் இன்பத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் துன்பத்தையும் இன்பத்தையும் சமமான நிலைகள் கொண்டு எவனொருவன் அதை அணுகி அந்த ஞானிகள் உணர்வை தனக்குள் சிறுக சிறுக சேர்த்து கொண்டு வருகின்றானோ அவனுக்கு இந்த துன்பத்தினால் விளையக்கூடிய பாதிப்பு என்பதே கிடையாது. ஆக பல கோடி சரீரங்களில் ஒவ்வொரு சரீரத்திலும் கடுமையான இன்னல்கள் பட்டுதான் அடுத்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். அதிலிருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய உணவை எடுத்துத்தான் உறுப்புகள் பெற்று வளர்ச்சிக்கு வந்திருக்கின்றன. இந்த மனித சரீரத்திலும் திருவள்ளுவர் இந்த 10 குறள்களிலும் காட்டக்கூடிய நிலை, மனிதனுக்கு அடுத்த தெய்வ நிலை பெற வேண்டும் என்றால் அவன் முனைப்பாக வைக்க வேண்டியது இதுதான் என்று இத்தனை குறள்களிலும் விளக்கமாக சொல்லி நாம் அந்த அருள் வழி வாழ்ந்து அருள்வாழ்க்கை வாழக்கூடிய நிலைகளுக்கு இதில் விளக்கமாக எடுத்துக் கூறியுள்ளார்கள். ஆகவே நாம் இந்த வாழ்க்கையில் துன்பம் என்றோ இன்பம் என்றோ தனித்தனி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாதபடி சமமான உணர்வு கொண்டு உயிரை கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து அந்த தெய்வ சிலைகளுக்கு எப்படி அபிஷேகம் ஆராதனைகள் செய்வார்களோ அதை போன்று நாம் நம்முடைய கடனாக நம்முடைய கடமையாக அருள் மகரிஷின் உணர்வை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுது நம் உயிரான ஈசனுக்கு அந்த உணர்ச்சிகளை அபிஷேகமாக செய்து இந்த உடலான சிவனுக்கு அந்த அடிப்படையில் அருள் உணர்வுகளை ஊட்டினால் நாம் இந்த வாழ்க்கை என்றுமே அந்த அகசியம் சென்ற சமமான பாதையிலே உயிரோடு ஒன்றி உணர்வை ஒளியாக மாற்றி ஏகாந்த நிலையாக எதிர்ப்பும் இல்லாது எத்தகைய இன்னலும் இல்லாது எத்தகைய துன்பம் இல்லாது ஏகாந்தமாக வாழ முடியும் என்று திருவள்ளுவர் இதிலே நமக்கு வழிகாட்டுகின்றார். அந்த திருவள்ளுவருடைய ஆசிகளை பெற்று நாம் இந்த வாழ்க்கையிலே சமமான வாழ்க்கை வாழ்வோம், சாந்தமான நிலை பெறுவோம், ஞானமான நிலைகள் செயல்படுவோம், மெய்ஞானத்தின் தொடரை பெறுவோம், மெய்வழி பெறுவோம், மெய்ஞானம் பெறுவோம், மெய்ப்பொருள் காணும் திறன் பெறுவோம், பிறவியில்லா நிலை என்ற நிலையை அடைவோம்.